தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கை பாராளுமன்ற கட்டிடம் இருக்குத்தானே, அந்த கட்டிடம் ஒழுங்காக இருக்குதா, அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் சரியாக இருக்கான்றக்கா இன்ஜினியரை விட்டுருக்கா செக் பண்ண வேண்டி கிடக்கு. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு பாராளுமன்றம் அப்படி அதிர்ந்தது. அந்த கட்டிடமே இன்றைக்கு இந்த குள்ளுங்கிற அளவுக்கு இன்றைக்கு அதிர்ந்தது. அவ்வளோ சம்பவங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அவர் இன்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையும் எழுப்பிய கேள்விகளும் இன்றைக்கு பாராளுமன்றத்தை அதிர வைத்தது. இதை நாங்கள் ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று காலமே நடந்த சம்பவங்கள், மற்றது பின்னேறம் நடந்த சம்பவங்கள். காலமே நடந்த சம்பவங்களை பற்றி இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். என்ன நடந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கு பாராளுமன்றத்தை பார்த்து நான் வெக்கப்படுறேன், ஷேம் ஒன் யூ என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கார். அதே போல் பாராளுமன்ற சபாநாயகரை பார்த்தும் உங்களை பார்த்து நான் வெக்கப்படுறேன், ஷேம் ஒன் யூ என்று சொல்லி அதே வசனத்தை திரும்ப சொல்லியிருக்கார். அப்போ எங்களுடைய ஊடகங்கள் என்ன செய்யும்? பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம், அமளி துமளி, கதைக்க தெரியாமல் கதைச்சிட்டார், கூச்சல் போட்டார், காட்டு கத்து கத்தினார், அப்படி செய்துட்டார் இப்படி செய்துட்டார் என்று சொல்லி ஒரே பிரச்சனை. என்ன நடந்துன்றதை கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்த்தா மட்டும்தான் இதில் உண்மைகளை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். முதல்ல பாராளுமன்றம் ஆரம்பித்து, இந்த புதிய 10வது பாராளுமன்றம் ஆரம்பித்து இன்றைக்கு 77வது நாள் இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு தான் அவருக்கு ஒழுங்காக உரையாற்றுறதுக்கு நேரம் கொடுத்துக்கிறாங்க. கடந்த 76 நாட்களாக அவரை பேச விடாமல், அவருக்கு நேரம் கொடுக்காமல், அவரை போட்டு வேணுமென்றே திட்டமிட்டு தடுத்து அவற்றை கோவத்தை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்றத்தில் பேசுறது தான் அவருடைய முக்கியமான கடமை. மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்றது தான் அவருடைய முக்கியமான கடமை. அதுக்கே அனுமதி இல்லை என்று சொன்னா, இந்த அனுமதி ஏன் மறுக்கப்பட்டது அதை பற்றி யாருமே கேள்வி எழுப்பின மாதிரியே தெரியல. வேணுமென்று திட்டமிட்டு தான் அனுமதி மறுக்கப்பட்டது. அதாவது முதல்ல என்ன செய்தவர் பாராளுமன்ற உறுப்பினர், எதிர்கட்சிட்டு தான் அந்த நேரம் கேட்கணும், எதிர்கட்சியிட்ட கேட்டவர், அதுக்கு கொடுக்கல. பிறகு எதிர்கட்சி அலுவலகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வாசல்ல வச்சு செக்யூரிட்டி கார்டு திருப்பி அனுப்பின சம்பவங்களும் நடந்தது. அதுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சபாநாயகருக்கு கடிதம் எழுதுகிறார். முதலாவது கடிதத்தை எழுதி கேட்கிறார், இந்த மாதிரி எனக்கு உரையாற்றுறதுக்கு டைம் தெரியணும் இல்லை, எனக்கு டைம் ஒதுக்கி தாங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கன்னு சொல்லி. அப்போ சபாநாயகர் சொன்னவர், இதுக்கு நாங்கள் ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறோம், அந்த குழு ஆராய்ஞ்சு இந்த முடிவு எடுக்கும்னு சொல்லி. அந்த குழு எங்கே இருக்குது, அந்த குழுவில் யார் இருக்கணும் என்னன்னே தெரியாது, அது ஒரு மர்ம குழு. நான் நினைக்கிறேன் இந்த குழுவில் ஏலியன்கள் தான் இருப்பினம் போல நடக்குது. சரி, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இந்த வருஷம் பிறந்தா பிறகு 2025ஆம் ஆண்டு பிறந்தா பிறகு பாராளுமன்ற சபாநாயகருக்கு திருப்பி கடிதம் போடுறார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன், பேசுறதுக்கு டைம் தாங்கன்னு சொல்லி. அப்பையும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படையில. எதிர்கட்சியிட்ட திரும்ப கேட்டு பார்த்தார், நேரம் தாங்கன்னு சொல்லி அப்பவும் நேரம் கொடுக்கல. கடைசியாக வெறுத்து போய் பாராளுமன்றத்தில் சொன்னவர், நான் இங்கே கூரையை பார்த்துட்டு போகிறதுக்கு, மேலே அண்ணாந்து பார்த்துட்டு போகிறதுக்கு நான் பேசாமல் வீட்டிலே இருக்கலாமே என்று சொல்லி பார்த்தார். அப்பவும் கொடுக்கல. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், பாராளுமன்றத்தில் என்ன கதைக்கவே விடுறீங்கள் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை, அப்போ எனக்கு நடுவில் ஒரு கதிரையை போடுங்க, நான் நடுவில் இருந்து கதைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி பார்த்தார். அப்பவும் நேரம் கொடுக்கல. அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை திட்டமிட்டு வேணுமென்று அவரை கதைக்க விடாமல் நேரம் கொடுக்காம விட்டு நாங்கள் கூட நிறைய திறமைகிற காணொலிகளில் சொன்னாங்க, இந்த ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சூடு சொரணையே இல்லை. ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரால் இப்படி பாதிக்கப்படுறார், அவருக்கு நேரம் கொடுக்கணும் இல்லை, குறைஞ்சபட்சம் அவருக்கு நேரம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வசனமாக சொல்லலாம் தானே. நீங்கள் உங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாதிக்கப்படுறார் என்று சொல்லி, ஒரு பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ள சக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாதிக்கப்படுறதே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. உங்களுக்கு அப்படி மக்களுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தெரியும். எனவே அப்படி ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாயே திறக்கல. இப்படி தனியொரு ஆளாக நின்று பல சந்தர்ப்பங்களில் போராடி பல பிரச்சனைகளுக்கு பிறகு இன்றைக்கு பின்னேறம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. காலமே கொடுக்கலையா, பின்னேறம் தான் டைம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ காலம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அதனால தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கோவப்பட்டு கொந்தளித்து கதைக்க வேண்டி கிடக்குது. ஒரு மனுஷனை கதைக்க விட்டால் அவர் தண்டவாளில் கதைச்சிட்டு போகிறார், மக்கள் பிரச்சனையை சொல்லுவார், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவங்க வேணுமென்று கதைக்க விடாமல் தடுத்து குழு அமைச்சுக்கிறோம், அதை அமைச்சுக்கிறோம், இதை அமைச்சுக்கிறோம் என்று சொல்லி அதுவும் ஒழுங்காக ஒரு தீர்வை காணாமல் இருக்கும்போது பாராளுமன்றத்தை பார்த்து ஷேம் ஒன் யூ என்று சொல்றதில் என்ன பிழை இருக்குது? பாராளுமன்ற சபாநாயகரை பார்த்து ஷேம் ஒன் யூ என்று சொல்றதில் என்ன பிழை இருக்குது? அப்படித்தான் சொல்லணும். ஏனென்றால் இது ஷேம் தான். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை இவ்வளவு காலம் பேச விடாமல் தடுத்தது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்ற அந்த விஷயத்தை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் சபாநாயகர்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். பிறகு பேச வழிக்கிடைக்குள்ள தமிழில் பேச போறோம்னு சொல்லி வழிக்கிடும் போது சபாநாயகர் தடுத்தவர், இல்லை ஆங்கிலத்தில் தான் பேசணும் என்று சொல்லி. அப்ப சிங்களத்திலே அது பேச முடியுமா
முடியுமான்னு கேட்டால் இல்லை ஆங்கிலத்திலாம் பேசணும் என்று சொல்லி சபாநாயகர் சொன்னவர். எனக்கு அது விளங்கவே இல்லை. எழுதி கொடுத்த விஷயம் வந்து ஆங்கிலத்தில் இருந்தாலும் பேசும்போது ஏன் தமிழில் பேசக்கூடாது? ஏன்னு சொன்னால் தமிழில் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இன்னும் அந்த இதாக இருக்கும், அவருக்கு வசதியாக வடிவாக விளங்கப்படுத்துறதுக்கு ஆங்கிலத்தை விடவும். எனவே அதனால தான் கேட்டவர் அதை பேச விடலை. அப்போ பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து இனவாதம் கதைக்கிறார், இனவாதம் பெரும்பான்மை சிறுபான்மை கதைக்கிறார் என்று சொல்லி அங்கே தயாசிரி பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதுவே ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வேண்டுகோளை வந்து ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்து போட்டு சிங்களத்தில் உரையாற்ற முற்படைக்குள்ள சபாநாயகர் தடுப்பாரா? சிங்களத்தில் உரையாற்ற வேண்டாம், ஆங்கிலத்தில் உரையாற்ற என்று சொல்லி சிங்களத்தில் உரையாற்றாதே என்ற ஒரு வசனத்தை சொல்லுவாரா இருந்த சபாநாயகர் அடுத்த நாள் எல்லா பத்திரிகைகளையும் அதை தலைப்பு செய்தியாக போட்டு தென்னிலங்கை முழுக்க பிட்டி அட்டகாசமாக இருக்கும்போது இப்படி சிங்களம் கதைக்க வேண்டாம் சொல்லுவேன் அப்படி இப்படி என்று சொல்லி. எனவே அந்த பிரச்சனை நாங்கள் ஒரு பக்கம் ஓரமாக வைப்போம். பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து இனவாதம் இல்லை, பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வேறுபாடு இல்லை என்று சொல்ல முடியாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் நல்லவர், அவருடைய ஆட்சியில் அந்த வேறுபாடு இல்லை, அவருக்கு அந்த வேறுபாடு இல்லை என்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ ஏனைய உறுப்பினர்களுக்கோ அந்த வேறுபாடு இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாரும் திடீரென்று ஒரே நாளில் புத்தராமாறையில் அங்கே இன்னுமே வந்து அந்த அடிப்படைவாத சிந்தனைகளோடு அங்கே நிறைய பேர் பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கணும் என்றது மறுக்க முடியாத உண்மை. அப்போ பாராளுமன்றத்தை பார்த்தும் பாராளுமன்ற சபாநாயகரை பார்த்தும் மஞ்சு உங்களை பார்த்து நாங்கள் வெக்கப்படுறோம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உரையாற்றினது வந்து ஐயோ மானம் போச்சு, மரியாதை போச்சு, எப்படி இவர் இப்படி உரையாற்றலாம், தமிழாக்கட மானம் போச்சு, இதை பதைக்கவா அவரை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பினாங்கள் அது இது சொல்லி எங்களுடைய ஊடகங்கள் வழக்கம் போல ஒப்பாரி. காலம் ஒழும்பி ஊடகத்தை பார்க்கும்போது யூகே டைம் காலம் ஒழும்பி ஊடகத்தை பார்க்கும்போதே அமளி துமளி கூச்சல் குழப்பம் அது இதென்று சொல்லி இதெல்லாம் செய்தி. என்ன விஷயம் என்று சொன்னால், இப்படி செய்தி போடுறாக்களுக்கும் இதையே ஒரு கதையாக கதைச்சு கொண்டு திரிகிறாக்களுக்கும் உலக அறிவுன்றது பூச்சியம். உலக அறிவு தெரியவே தெரியாது. அதாவது இந்த உலக பாராளுமன்றங்களில் வந்து என்ன நடக்குது, ஏனைய நாட்டு பாராளுமன்றங்களில் என்ன நடக்குன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை. அதை விட முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால், இவைக்கு வந்து பாராளுமன்றம் என்றாலே என்னென்னு தெரியாது. இவை நெச்சுக்கொண்டிருக்கணும் பாராளுமன்றம் என்றது ஒரு நூலகம் உண்டு. அந்த நூலகத்துக்குள்ளே போய் மிகவும் சத்தம் போடாமல் அமைதியாக போய் ஃபோன் எல்லாத்தையும் சைலண்டில் போட்டுட்டு வாயை மூடிக்கொண்டு சத்தம் போடாமல் போய் சத்தம் போடாமல் வரணும், சத்தம் போடாமல் போய் அங்கே படிச்சுட்டு வரணும். ஒரு குண்டூசி விழுந்தால் கூட வெளியில் சத்தம் கேட்குற அளவுக்கு இருக்கணும், அவ்வளவு அமைதியாக இருக்கணும். அதங்க நூலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் பாராளுமன்றம் என்று சின்னம் போல நடக்குது. அல்லது பாராளுமன்றம் ஒரு சர்ச் என்ன சின்னம் போல போய் அமைதியாக இருந்து ப்ரே பண்ணிட்டு வரணும் என்று சொல்லி. அப்படி இல்லை, பாராளுமன்றம் என்றதே கதைக்கிறதுக்கான இடம். அந்த பார்லிமெண்ட் பிரெஞ்சு சொல்லிலிருந்தான் பாராளுமன்றம் வந்தது. பார்லண்டாலே கதைக்கிறது தான். பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதான வேலையை வந்து கதைக்கிறது தான். எனவே கதைக்க வேண்டாம், அதை கதைக்க வேண்டாம், இதை கதைக்க வேண்டாம், அந்த மொழியில் கதைக்க வேண்டாம், இந்த மொழியில் கதைக்க வேண்டாம் சொல்லி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபாநாயகர் எத்தனை தரம் குறுக்கீடு செய்தவர், அவரை கதைக்க விடாமல் ஒவ்வொரு வசனத்துக்கும் குறுக்கீடு செய்து கொண்டிருந்தவர் காலமே. அதை விட பாராளுமன்ற சபாநாயகர் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு தான், ஒருவருடைய அந்த உடல் மொழி என்று சொல்லுவோம். இந்த உடல் மொழி நிபுணர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவினம், பாராளுமன்ற சபாநாயகர் உரையாற்றிக்குள்ள கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு தடவையும் கடக்கண்ணால அங்கால பார்க்கிறார், கடக்கண்ணாலே அறிவை பார்த்து தான் ஒவ்வொரு சொல்லையும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் பாராளுமன்ற சபாநாயகர் பயப்படணும்? நீங்க ஒரு முடிவு அறிவிக்கும் போது நீங்களே கடக்கண்ணால் அங்கேயும் இங்கேயும் பார்த்து ஒரு மாதிரி பயந்து சொல்றீங்க. நீங்க உங்களுடைய முடிவு என்னவோ தெளிவாக சொல்லுங்களேன். எனவே வடிவா விளங்குது என்னென்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை வந்து பாராளுமன்றத்தில் கதைக்க விடக்கூடாதுன்றது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் என்றது வடிவா விளங்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த செய்தி போடுறாக்கள் வந்து உலக பாராளுமன்றத்தை பற்றி விளங்கிக் கொள்ளாதாக்கள் சொன்னானே, இந்த உலகத்தில் வந்து ஏனைய பாராளுமன்றங்களை பார்த்துக்கொண்டு சொன்னால் வேற நாடுகளில் அடிபுடி சண்டைகள் வெட்டு கொத்து எல்லாமே நடந்திருக்குது. அது வந்து ஜப்பான்லையா இருக்கலாம், தாய்வானா இருக்கலாம், தென்கொரியாவா இருக்கலாம், ஏன் இத்தாலியில் கூட பாராளுமன்றத்துக்குள்ள பயங்கர சண்டை வந்திருக்குது. அவ்வளவே யூகேலேயே கூட விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. 2009ஆம் ஆண்டு ஒரு லேபர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மெக்டொனால்ட் நினைக்கிறேன் அவருடைய பேர், அவர் வந்து என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், கன்சர்வேட்டிவ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆளுக்கு வந்து கிளாஸ் இருக்கு தானே, தண்ணி குடிக்கிற கிளாஸ், அதை தண்ணியோட தூக்கி அப்படியே எரிஞ்சு போட்டார். எங்க பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இந்த சம்பவம் நடந்தது. நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்க. அதே மாதிரி உலக பாராளுமன்றங்களில் என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்ததுன்றதை கூகுளில் தேடினா எல்லா விதமான தகவலும் தெரியும். ஏன் இலங்கை பாராளுமன்றத்திலேயே கடந்த காலங்களில் செங்கோலத்துக்கு ஓடினவையா இல்லையா? எனவே இப்படியான சம்பவங்களோட ஒப்படைக்குள்ள வந்து டாக்டர் சொல்லி போட்டார்ன்றது பெரிய குற்றமே இல்லை. அது எங்களுடைய ஊடகங்களுக்கும் டாக்டரை பிடிக்காத ஆக்களுக்கும் தான் அது ஒரு குற்றமே தவிர மற்றபடி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு தான். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வேணுமென்று கதைக்க விடாமல் அடக்கி வச்சு கடைசியில் அது
இப்படியான ஒரு விளைவை தான் கொண்டு வரும். எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தை பார்த்து சபாநாயகரை பார்த்து ஷேம் ஒன் யூ என்று சொன்னதில் எந்த விதமான பிழையும் இல்லை. அது அப்படித்தான் சொல்லணும், ஏனென்றால் அதுதான் உண்மை. நீங்கள் நினைப்பீங்க டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு சார்பாக இந்த கதையை நான் சொல்கிறேன்னு சொல்லி. அப்படி இல்லை. அவரை 76 நாட்களாக கதைக்க விடாமல், அவருக்கு நேரம் கொடுக்க விடாமல் வேணுமென்றே தடுத்த நீங்கள் தானே. அதை விட பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ சொல்கிறார் இவருக்கு மென்டல் இஷ்யூ இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி. எப்படி சொல்லுவீங்க? ஊரகத்தில் சும்மா ஃபேஸ்புக்கில் ஃபேக் ஐடியில் வரோன்னு சும்மா அப்படி சொல்கிறான்றதுக்காக நீங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லிடுவீங்களா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கிற கதை ஒரு உத்தியோகபூர்வமான கதை சொல்லுவீங்களா? மென்டல் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி. டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவருக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போடலாம். ஏனென்று சொன்னால் ஒருவருடைய மருத்துவ தகுதி பற்றி உண்மையான விவரங்களை தெரிஞ்சு கொள்ளாமல் பாராளுமன்றத்தில் சும்மா வாய்க்கு வந்தபடி கதைக்கிறது. அவருக்கு மென்டல் பிரச்சனை இருக்குது, தலைக்குள்ள பிரச்சனை இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அங்கேன்னு சொல்லி எல்லாம் தேவையில்லாத கதைகள் இதெல்லாம் கதைக்கலாம் பாராளுமன்றத்தில். பாராளுமன்றத்தை பார்த்து ஷேமன் யூ என்று சொல்லக்கூடாது. இதை விட பாராளுமன்ற ஊழியர்களுக்கு இருந்தானே, பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற ஸ்டாஃப் அவை என்ன 100% எல்லாரும் சரியாக செயல்படினமா? எல்லாருமே பெர்ஃபெக்டாக செயல்படினமா? இல்லையே. அவையிலே எத்தனையோ தடவை இப்போ சிஐடி விசாரிச்சு கொண்டு கூப்பிட்டு, அதாவது ஒவ்வொருத்தட்ட பதவியை மாறி போடுறது, ஒருவருடைய மதத்தை மாறி போடுறது, டாக்டர் பட்டம் எடுக்காத ஒரு ஆளை டாக்டர் என்று போடுறதுன்னு சொல்லி இப்போ சிஐடிக்கு போயிட்டு வந்துட்டு எத்தனையோ விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது. எனவே பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற அந்த ஸ்டாஃபை பற்றி தான் டாக்டர் பேசினவர். ஏன் அவை என்ன பெர்ஃபெக்டாக இருக்கணுமா? 100% இல்லை தானே. ஏன்னா அவையில் என்ன கடவுளா? ஏன் அவையில் குறை சொல்லக்கூடாதா? இது விளங்கவே இல்லை எனக்குண்டா உண்மையாக. இந்த செய்தி போடுறாக்களுக்கும் அந்த டாக்டரை பற்றி குறை சொல்லி கொண்டு இருக்கிறாக்களுக்கும் எனக்கு உண்மையாக விளங்கவே இல்லை. பாராளுமன்றத்தை குறை சொல்லக்கூடாது, பாராளுமன்ற ஸ்டாஃபை குறை சொல்லக்கூடாது, பாராளுமன்றத்தை கூட்டி பெருக்கி மொப்படிக்கிறாளை குறை சொல்லக்கூடாது. எனக்கு நம்ம விளங்கவே இல்லை. எனவே எங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்குது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நடந்த சண்டைக்கு காரணம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பேச விடாமல் 76 நாட்கள் அதுக்கு தடை போட்டு அவருக்கு நேரம் கொடுக்காமல் அவரை போட்டு வேணுமென்றே கோவப்படுத்தி வந்ததால் அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு இவ்வளோ சண்டை நடந்ததே ஒழிய மற்றபடி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சும்மா கோவப்படுறதோ சும்மா கொந்தளிக்கிற ஆளோ இல்லை. அவர் எப்போவுமே சிரிச்ச முகத்தோட சுமூகமாக தான் பேச ஆரம்பிப்பார். அவரை சுத்தவர் இருக்கிறார்களாம் வெறுப்பேற்றி கோவப்படுத்துறேன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது. எனவே பாராளுமன்றம் நேர்மையாக நடந்து கொள்ளணும், நீதியாக நடந்து கொள்ளணும். குறிப்பாக சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நேரம் ஒதுக்க அதுக்கே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பழி வாங்குறீங்க. ஏனென்றால் உங்களோட கதிரையில் இருந்தபடியா இப்படிப்பட்ட நீங்கள் உங்களோட கையில் நாட்டை தந்தா நீங்கள் என்ன விதமான அரசியல் பழிவாங்கல் எல்லாம் செய்வீங்கள், என்ன விதமான வேலைகள் எல்லாம் செய்வீங்கள் தானே. எனவே அதனால தான் உங்களுக்கு ஜனாதிபதி பதவியே கிடைக்கல, நீங்கள் எதிர்க்கட்சியாகவே இருக்கிறீர்கள். அப்படி இருந்தோடே இவ்வளவு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே டாக்டர் கூச்சல் போட்டுட்டார், குழப்பத்தை ஏற்படுத்தினார், அமளி துமளியை உருவாக்கிட்டார் என்றெல்லாம் கதைக்கிறாக்கள் உலக அறிவில்லாமல் கதைக்கிறாக்கள். உலக பாராளுமன்றங்களில் என்ன நடக்குதுன்றே தெரியாத ஆக்கள்லாம் பாராளுமன்றம் என்றா என்னண்டே தெரியாத ஆக்கள் கதைக்கிற கதை தான் அது. பாராளுமன்றம்ன்றது நான் திரும்பவும் சொல்கிறேன், அது ஒரு நூலகம் இல்லை, அது ஒரு லைப்ரரி இல்லை. அங்கே போய் சத்தம் படாமல் வாரத்துக்கு அது ஒரு லைப்ரரி இல்லை. பாராளுமன்றம்ன்றதே கதைக்கிற இடம் தான். இப்படி ஆக்ரோஷமான விவாதங்கள், வாக்குவாதங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கு பேர் தான் பாராளுமன்றம். எனவே அடுத்த தடவை நீங்கள் ஏதாவது சொல்லும் போது பாராளுமன்றம் என்னென்று தெரிஞ்சு கொண்டு சொன்னீங்கன்னு சொன்னால் அது உதவியாக இருக்கும். எனவே எப்படியோ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு அவருடைய பிரச்சனை தீர்ந்திருக்குது. இன்னும் நிறைய மக்கள் பிரச்சனைகளை அவர் பாராளுமன்றத்தில் கதைப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.